நேர்களே, இன்றைக்கு காசாவில் என்ன நடக்குது? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ட்ரூஸ் 2 பேருக்கு வந்தது. ஆனால் தற்போது களமுனை எப்படி இருக்கிறது? நிலவரம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக நேற்றைக்கு 4 பெண்கள், அது மிலிட்ரி கேடட்ஸ் படையினர், அவர்கள் வெளியே வந்தார்கள். அதற்கு முன்பு ஒரு 7 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 4 யூத கைதிகள், பிணை கைதிகள், இளம் பிள்ளைகள் நேற்றைக்கு வெளியே வந்தார்கள். ஏராளமான கூட்டம். கடந்த முறை 90 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். பலஸ்தீனத்தின் சார்பில் 3 பேர். இன்றைக்கு 200 கைதிகள், பலஸ்தீன கைதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 4 யூத இராணுவத்திலிருந்து இஸ்ரேலுடைய இராணுவ பிள்ளைகள் வெளியேறிய காட்சியும் தொலைக்காட்சிகளில் சர்வதேச நேரலைகளையும் நாம் பார்க்க முடிந்தது. இந்த காட்சியை பார்த்து டெல்லவியிலே கண்ணீர் வடித்த தன் உறவுகளோடு உலகம் முழுவதும் மகிழ்ச்சி கொண்டாட்டமாகத்தான் அது மாறியது. ரொம்ப நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்றது, இந்த கனமான மனசுல யூத மக்களுக்கு ஏற்பட்ட அந்த விடுதலை நாம் மனசுல ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு எந்த விதமான நோக்கமும் அல்ல. அந்த குழந்தைகளுக்கு இராணுவத்தில் பணி செய்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இவர்களை கடத்தி சென்று 474 நாட்களாக அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? முதல்ல அதை நாம மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம். இதுல 2வது நம்ம பார்க்க போறது, இந்த பிள்ளைகள், எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அன்றைக்கு எப்படி 3 பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு வெளியேறினார்களோ அதைக்கு ஒற்று அல்லது அதை விட புத்துணர்ச்சியோடு யூத இளம் வயதினர் பெண் பிள்ளைகள் வந்தார்கள். இது எப்படி என்றுதான் நமக்கு நம்ப முடியவில்லை. அதே போன்று 200க்கு மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸினுடைய பலஸ்தீனத்தில் இருந்த 200 பேரும் அவர்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக கண்களெல்லாம் பூரித்து போய் பெரும் கடினத்தில் தோலோடு எலும்புகள் தெரியக்கூடிய அளவிற்கு வலிமை இழந்த ஒரு நிலையில யூத சிறையிலிருந்து வருகிறார்கள். ஆனால் ஹமாஸிலிருந்து வரக்கூடிய இவர்கள் 474 அப்புறமும் பூமிக்கு அடியிலே அவர்கள் டனலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா பூமிக்கு மேலே எல்லாமே நாசமாகிவிட்டது. எப்படி இவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி இருந்தது என்பது தெரியவில்லை. அவர்கள் கொஞ்சம் கூட சோர்வு இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நான் சொன்னதை போய் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேற்று அந்த கைதிகள் பரிமாற்றத்தில் நடந்ததை பார்ப்போம். நாம் இப்பொழுது பார்ப்பது, பலஸ்தீனத்தில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இந்த 200 பேரில் யார்? இப்பொழுது 4 பேர் ஹமாஸ் சார்பாக, பலஸ்தீனத்தின் சார்பாக வந்து விட்டார்கள். இந்த 200 பேர்ல 121 நபர்கள் ஆயுள் தண்டனை கைதிகள். அவர்கள் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட கைதிகளை இஸ்ரேல் இராணுவம் விடுதலை செய்திருக்கிறது. அதுல 79 10 ஆண்டுகளுக்கு மேல், அதற்கு மேல இருக்கும், அது எத்தனை வருஷம் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, சிறையிலே இருந்தவர்கள். கொடூரமான சித்திரவதைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். ப்ரொசிக்யூட், பலவித சித்திரவதைகள், அட்ரோசிட்டி, செக்ஷுவல் அபியூஸ். பெண்களும் இருக்கிறார்கள். மோசமான வார்த்தைகள், அடிதடி, உணவு கொடுக்காமல், இருட்டுச்சிறை, கண்கள் கட்டப்பட்டிய நிலையில என்னெல்லாமோ இருக்கும், அத்தனையும் அனுபவித்துத்தான் இந்த 121 பேர் ஆயுள் தண்டனை கைதிகளும், 79 பல்லாண்டு சிறை கைதிகளும், 15 வயது சிறுவனும் வெளியாகி இருக்கிறார். 12 வயசுலாம் அவங்களுக்கு பயங்கரவாதி தான். அப்ப ஹமாஸுக்கு மீண்டும் ஒரு வெற்றிக்கான வழியை நாம் காண முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. வழக்கம்போல் உறவுகளை இழந்து, குடும்பத்தை இறந்து, குழந்தைகளை இழந்து அந்த மக்கள் ஆரவாரம் செய்து அந்த 200 பேரையும் வரவேற்றது. அதை போன்று இஸ்ரேல்ல இந்த 4 இளம் பிள்ளைகள். இப்ப தற்போது நடக்கக்கூடிய விவகாரத்தில் பலஸ்தீன மக்களுக்கு தனி உரிமை வேண்டும் என்கின்ற குரல்கள் உலக அளவிலே எதிரொலிக்க தொடங்கிவிட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆன்டி ஜியோனிஸ்ட் மூமெண்ட் ஒன்று லண்டனிலே செயல்படுகிறது. அவர்கள் தற்போது இந்த பலஸ்தீனத்தில் நடக்கிற கொடுமைகளை பார்த்து, அதுவும் 15-12 வயது குழந்தைகளை எல்லாம் அவர்கள் கைது செய்து பயங்கரவாதிகளாக சிறையில் அடைப்பதை காண முடியாமல் விழி பிதுங்கி யூத சியோனிச நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் போராட ஆரம்பித்துட்டார்கள். இந்த மூமெண்ட்ல அதிகம் பேர்
கிறிஸ்தவர்களும் யூரோப்பிய சமூகத்தை சார்ந்தவர்களும் முஸ்லிம்களும் மதமற்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இப்ப இதுல முக்கியமாக நாங்க பார்ப்பது யூதர்களா, முஸ்லிம்களா, கிறிஸ்தவர்களா, கேத்தலிக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இதுல பார்க்கிறது மனிதர்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்துக்கு எதிராக அவருடைய சொந்த நிலத்தை பறித்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களை மறுபடி 360 சதுர கிலோமீட்டர்ல கூட ஒன்னு ஆள்றதுக்கு உரிமை இல்லைன்னு அவர்களை பம்பாட குண்டுகளை வீசி நாசம் செய்வது மனசாட்சியோடு கேட்டுப்பாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி அங்க யூதர்களே கிடையாது. அப்ப பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த ஒரு நிலத்திலிருந்து வெளியேறி அந்த நிலத்தை முழுவதும் ஆக்கிரமிச்சு 22,250 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை தனக்காக எடுத்துக்கொண்டு வெறும் 360 சதுர கிலோமீட்டர் ஒரு துண்டை கொடுக்க மாட்டேன்னா அவர்களுக்கு ஆதரவாக பேசுறார்களே, இவர்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கும், இவருடைய மனம் எப்படி இருக்கும், அதை தான் நாம இப்ப பார்க்கணும். அடுத்து நாம இப்ப பார்க்க போறது அமெரிக்காவினுடைய தூதர் ஸ்டீவ் ஓட்கஃப். இவர் ஒரு யூதர். இவர் தான் தனது சக நண்பராக டொனால்ட் ட்ரம்போடு வைக்கிறார். இப்பொழுது அமெரிக்கா என்ன முடிவுக்கு வந்திருக்கிறது நமக்கு தெரிய போகுது. நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் ஜோ பிடனை விட மோசமாக நடந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது. அப்படிதான் இருந்தது. ஏனென்றால் 2017 அவர் ஆட்சியில் வந்திருக்கிற போது ஜெருசலத்தை சுயாதீன அடிப்படையிலான ஒரு தலைமையகமாக மாற்றினார். அன்றைக்கு உள்ளது வேறு, இன்றைக்கு அவர் அப்படி இல்லை. சுயாதீன தலைமையில் எந்த ஜெருசலத்தில் மிக முக்கியமாக பரபரப்பு இருக்கிறதோ அதை தலைமையாக்கி கொண்டு ஒரு பெரும் ஹெக்டிக் சிச்சுவேஷனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பரபரப்பை அவர் உருவாக்கினார். அப்படிதான் சொல்லணும். கலவரத்திற்கு இதுக்கு காரணமாக இருந்தது. ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் காணப்பட்டது. அப்ப அப்படிப்பட்டவர் மீண்டும் வரும்போது யூதர்களுக்கு தான் இருப்பார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த பெயர்கள் எல்லாம் எனக்கு இன்னும் பார்க்கவில்லை. அனைவரும் யூத ஆதரவாளர்களாக, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி, அதே போன்று அமெரிக்காவினுடைய என்வே, யுஎனுக்கு இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை, ஹோம் பாதுகாப்பு டிஃபென்ஸ் செக்ரட்டரி, எல்லாருமே யூத ஆதரவாளர்கள் தான் நியமித்த போதும் ஆஹா மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடும்போக்கு நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இப்பொழுது அது மிக 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 ஏமாற்றத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்ற கருத்துக்களும் சர்வதேசத்திலிருந்து வருகிறது. அதன் விளைவாக ஈரானுடைய அதிபர்களோடு பேசுவதற்கு ஸ்டீவ் ஓட்கஃப் போன்றவர்களை பிரதிநிதியாக அமைத்து ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி அணு ஆயுதத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லாமல் இதோடு மட்டுப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய தடைகளை எல்லாம் ஓரளவுக்கு நீக்க வேண்டும், அல்லது ஒரு சமாதானமான ஒரு நடவடிக்கைகளுக்கு அடுத்த கட்டு செல்லக்கூடாது என்பது போன்ற ஒரு நடவடிக்கைகளை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப இது ஒரு பெரும் ஏமாற்றம். அதாவது ஹமாஸை ஒடுக்கிவிட்டோம், பிணைக்கைதிகளை கொண்டு வருவோம், காசாவின் ஆட்சி நிலைநிறுத்துவோம் என்று சொல்லி அதில் மிக 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 மோசமான ஒரு நிலையை அடைந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு அடுத்த கட்டம் டொனால்ட் ட்ரம்பின் மூலமாக ஈரானோடு பேச்சுவார்த்தை, அடுத்து ஹமாஸோடு வெற்றி கொள்ள முடியாமல் சாறை சாரியாக புத்தாடை அணிந்ததை போன்ற ஹமாஸ் வீரர்கள் வெளியே வந்து ஆர்ப்பரித்து அவர்களுடைய உடை, அவர்களுடைய நடை, அதே மாதிரி அந்த மக்களோடு அவர்கள் தாமதித்தது, அந்த நிர்வாகத்தை உடனடியாக கையில் எடுத்து இடிபாடுகளை சரி செய்தது, நாடு முழுவதும் அந்த பகுதி முழுவதும் ஏராளமான நீல நிறத்தை சீருடை அணிந்த காவல்துறையை நியமனம் செய்ததெல்லாம் இவர்களால் தாங்க முடியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்றுதான் கேட்கின்றார்கள். இது நமக்கும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்பதுதான் தெரியவில்லை. யூத இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய அதே சந்தேகம் பத்திரிகையாளர்களாகிய நமக்கும் அந்த சந்தேகம் வருகிறது. தோழர்களே, தெற்கு லெபனானில் வழக்கத்திற்கு போல் அடுத்த கட்டம் இன்று 26ஆம் தேதி ஜனவரி, இப்பொழுது இன்றோடு அந்த 60 நாட்கள் முடிகின்றது. லெபனானில் ஹிஸ்புல்லா மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. ஹசன் நஸ்ருல்லாவோடு, அலி கராரியோடு, பாத் ஷுக்கூரோடு அது அழிந்து போனதாக அவர்கள் இன்றைக்கு ஆரவாரமிக்கிறார்கள். கானாக்கு ஹெச்டிஎஸ்னுடைய ஆட்சி சிரியாவிலே வந்திருக்கிறது. அதாவது ஹோம்ஸ் என்ற பகுதி பார்டரை லெபனானோடு சிரியாவினுடைய எல்லை பகுதியில் பகிர்ந்து அங்கிருந்து தான் பஷர் அல் ஆசாத்தினுடைய பிளஷிங்கோடு ஆயுதங்களை கடத்தி கொண்டிருந்தார்கள். ஈரான், ஈராக், சிரியா வழியாக
இப்பொழுது அது அவர்களுக்கு பெரும் தடை என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் தெரியவில்லை. இன்று 26ஆம் தேதியோடு லெபனானுக்கும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கான அந்த போர் நிலைகள் முடிவடைகின்றது. அமெரிக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றோடு நீங்கள் வெளியேறவிட வேண்டும் என்று உத்தரவாதத்தை நிர்வாகம் பணித்தது. நெத்தானியா ஆற்றுக்கரைக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஹிஸ்புல்லா. ஆனால் 20க்கும் மேற்பட்ட தெற்கு லெபனானில் இருக்கும் பல கிராமங்களை அழித்து போட்டு இன்னும் பலவற்றை அழிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. லெபனானில் இன்றைக்கு 26ஆம் தேதி தாக்குதல் இன்று இரவு நடக்கலாம் அல்லது நாளை நடக்கலாம். நயீம் கசீம் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு லெபனானில் அவர்கள் வயலேட் செய்திருக்கிறார்கள். இந்த ட்ரூஸ்க்கான ஒரு நாம்ஸ் இருக்கும், ஃபண்டமெண்டல் புரோட்டோகால், இப்படித்தான் நடக்கணும் அப்படின்ட்டு. அதையெல்லாம் அவர்கள் டெஸ்ட்ராய்டு, அதாவது அழித்து, டிஸ்மேண்டல், உடைத்து, நகர்த்தி, நாசப்படுத்தி ஒரு இலிசிட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கிறது, சட்டவிரோத நடவடிக்கைகள். இப்பொழுது மறுபடியும் என்ன சொல்கிறார்கள் இவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு? இன்னைக்கு 26ஆம் தேதியோடு 2 நாட்டுக்கும் உள்ள போர் நிறுத்தம் லெபனானோடு நாங்கள் முடிந்து விட்டது. ஆனாலும் நாங்கள் அங்கே நிற்க வேண்டும். ஏனென்று கேட்டால் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக லெபனானுடைய இராணுவம் சில இடங்களில் செயல்படுவது, அதை நாங்கள் கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருப்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் 26ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு ஜனவரிக்கு அப்புறம் அநேகமாக நாளை கூட தாக்குதல் நடத்தலாம். ஆனால் வெளிப்படையாக நாம் பார்க்கிற போது வலுவிழந்து போன ஹிஸ்புல்லா என்று தான் சொல்லப்படுகிறது. ஹமாஸை அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹமாஸ் இன்றைக்கு 18,000த்திற்கு மேற்பட்ட புதிய இராணுவ ஆள் சேர்ப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இறந்து போனவர்களையும் தாண்டி புதிய வீரர்கள், இளைஞர்கள் எல்லோரையும் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய நாளிதழ் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு கருத்தை சொன்னாலும் என்ன சொல்கிறது என்றால், இந்த புதிதாக ஆட்சேர்ப்பில் ஹமாஸில் அவர்கள் அவ்வளவான ஒரு ஆள் இல்லை. அவர்களுக்கான கடந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்களே அவர்களை போன்று, அதாவது இஸ்மாயில் ஹனி கொல்லப்பட்டார், அதே போன்று யஹியா சின்வர் கொல்லப்பட்டார், ஏராளமான நிலைகளிலே களமுனையிலே நின்று போராடிய பலர் அனுபவம் உள்ளவர்கள். அவர்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு பகரமாக சேர்ந்திருப்பவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் இன்னொரு நாளிதழ் என்ன செல்கிறது என்றால், அவர்களும் இப்படித்தானே வந்தார்கள். அப்பதான் கேள்வி. ஏற்கனவே இருந்த முகமது தைஃப் போன்ற ஒரு ஆட்களை நாங்கள் முடமாக்கினோம் என்று சொன்னார்கள். ஆனால் முகமது தைஃப் காட்சியில் அல் ஜசீரா காட்டுகிறது அவர்கள் முடமாக்கப்படவில்லை, நின்று உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய காட்சிகளும், இன்னும் இறந்து போன இராணுவ தளபதிகள் உயிரோடு இருப்பதையும் நேற்று காட்டி உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அல் ஜசீரா. ஆக இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த 15,000 பேரும் அவர்களுக்கான பணியிலே இருப்பார்கள். எல்லா வீரர்களும் இராணுவத்திலே வந்து களத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஆயுதத்தை ப்ரிப்பேர் செய்வார்கள், உணவுகளை சரி செய்வார்கள், அதே மாதிரி பங்கருக்குள்ளே நடக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்வார்கள். அப்படி ட்ரெயின் ஆகி தான் அவர்கள் வருவார்கள். ஆகவே அமெரிக்காவினுடைய நாளிதழ் தெரிவித்த அந்த கருத்து சரியில்லை என்பதையும் மற்றொரு செய்திகளூடாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் என்றால், இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இஸ்ரேல் என்றால் அவர்கள் அத்துமீறுபவர்கள், அப்படித்தான் டிக்ஷனரியில் போடணும். வாக்குகளை மீறுபவர்கள் இன்றைக்கல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அரபு உலகத்தில் இப்படித்தான் அவர்களை பற்றிய ஒரு பதிவு இருக்கின்றது. கொடுத்த வாக்குகளை மீறக்கூடியவர்கள், மேலாதிக்க சமூகமாக இருப்பார்கள், வர்ணாசிரமத்தை உச்சபட்சமாக, அதாவது நாங்கள் தான் கடவுளர்களுடைய விசேட படைப்பு என்று சொல்வார்கள். தங்களுக்கான சுயாதீனமான சுய லாபத்தை, லாப கணக்கை மட்டும்தான் போடுவார்கள். அவர்கள் தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய டிஎன்ஏலே ஊறியது, அது மாறிவிட முடியாது. ஆக இந்த அக்ரிமெண்ட்ல அவர்கள் இந்த மாதிரி டிவியேட் செய்வது, கசாவில் நடப்பது, மேற்கு கரையில இப்போ வந்து அவர்கள் குண்டு போடுறாங்க. பலஸ்தீனத்திற்கு எதிராக காசாவில் இந்த நிலைமை என்று சொன்னால், மேற்கு கரையில் 5,000த்திற்கும் மேற்பட்ட குடியேறிகள் அங்கே வந்து தங்களுடைய அதிகாரத்தை காட்டுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய போரில் மறுபடி மோதல்கள் நடைபெறுகின்றது.
ஹமாஸில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட உளவாளிகள் ஹமாஸ் இராணுவத்தால் அல்லது ஹமாஸ் படையினரால் இஸ்ரேலுடைய உளவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கு என்னன்னா, ஹமாஸை துடைத்தெறிய முடியாவிட்டாலும் மீண்டும் அப்பாஸினுடைய ஆட்சி, அது ஒரு ஒரு மேற்கத்திய ஒரு சாடலான ஒரு பியல் அமைப்பது, அவர்களுக்கு கையிலே வைத்துக்கொண்டு மீண்டும் இங்கே ஒரு பிரிவினவாதம் இல்லாத, ஒரு போராட்டம் இல்லாத, முனைமழுங்கி போன அரசியலை எடுத்துக்கொள்வதற்கு இன்றைக்கு மேற்கு உலகம் சதி திட்டம் போடுகின்றது. ஆகவேதான் காசாவை அப்பாஸ் கையில் 88 வயதில் எந்த விதமான ஒரு ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு வயது முதிர்ந்த ஒரு இடத்திலே ஆட்சி ஒப்படைப்பதற்கு அவர்கள் முனைகின்றார்கள். தற்போது காசாவை தாண்டி மேற்கு கரையில ஜனீன் பகுதிகளில் கூட இந்த கடும் போர் நடக்கிறது, சண்டை நடக்கின்றது நாம் பார்க்கிறோம். 2வது என்னன்னு சொன்னா, பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நெத்தன்யாகுவுக்கு 63% யூதர்கள் இவர் இனி வரவே கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு தேசம் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இது பெரும் பின் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் அமெரிக்கா பார்க்காமல் இல்லை. அமெரிக்கா எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள். சொந்த நாட்டிலே 63% பேர் இவருக்கு எதிரான ஒரு மனநிலையிலே இருப்பதையும், அது அவருக்கு பெரிய செட்பேக் என்றும் பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த 42 நாட்களுக்கு பின்பும் பென்கேவீர் போன்றவர்கள், ஸ்மோட்ரிச் போன்றவர்கள், அதே போன்று மூர்ஸ் போன்றவர்களுடைய அழுத்தத்திற்கெல்லாம் உட்பட்டு மீண்டும் ஒரு போரை நடத்தலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அதற்கான சூழ்நிலை சர்வதேசத்தில் இல்லை. இறுதியாக ஒரு செய்தி, நாம் ஏற்கனவே முதலாகவே தமிழ் செய்திகளில் நான் சொல்லியிருந்தேன். அதற்கு பின்பு ஏராளமான செய்திகள். சவுதி அரேபியாவினுடைய 600 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து நிறைய காணொலிகள் வந்திருக்கிறது. நான் முதலில் அந்த செய்தி வெளியானி உடனே நான் தமிழிலே அதை கொடுத்தது. தற்போது மீண்டும் ஒரு முறை அதை 600ஐ 1000ஆக கேட்கின்றார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அதாவது இந்திய மதிப்பிற்கு 86 லட்சம் கோடி, 1 ட்ரில்லியன் என்று சொல்லப்படுகின்றது. 1 ட்ரில்லியன் என்றால் 84 85 86 லட்சம் கோடி மதிப்பீட்டிற்கு அவர்கள் கேட்கின்றார்கள். ஆக அமெரிக்காவிற்கு 1 ட்ரில்லியனை கொடுப்பதற்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு பல துறைகளில் சவுதி அரேபியா ஒத்துழைப்பை கொடுப்பதை சவுதி அரேபியாவுடைய எக்கனாமிக் மட்டுமல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய பேட்டி நேற்று வாஷிங்டன் டிசியில் இருந்தது. அதனுடைய காணொலியையும் நாம் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம். அவருடைய விவகாரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகையோடு எங்கள் நாட்டுக்கு இருக்கக்கூடிய உறவு ஒன்றும் ரகசியம் இல்லை என்பதை சவுதி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார். எங்களுடைய டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி, ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் ஒரு ரகசியமான விவகாரம் ஒன்றும் இல்லை. சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான நட்பு இயற்கையான நட்பு என்பதை போன்று சவுதி அரேபியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அமெரிக்கா ஊடகவியலர்களிடத்திலே நியூயார்க் டிசி, அதாவது வாஷிங்டன் டிசியில் அவர்களுடைய பேட்டி நடக்கின்றது. ஆனால் பலஸ்தீனத்தை பற்றி சொல்கின்ற போது இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? அங்கே யூதர்களோடு சவுதி அரேபியா பெரும் நிலப்பரப்பை கொண்ட ஒரு பெரிய நாடு, வளம் கொண்ட நாடு, இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைமை நாடு. இவர்களை வலுப்பெறச் செய்தால் தனக்கு என்ன லாபம்? மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய அளவில் அவங்க கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப வலிமையற்று இருக்கிறோம். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரெசஷன், மந்த நிலையை நோக்கி செல்கின்றது. உக்ரைன் வார், ஹமாஸுக்கான வார், கடந்த காலங்களெல்லாம் வார் செய்து அழிந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது அவர்கள் கடனை கொண்டு தங்களை மேம்படுத்துவதற்கு இந்த 1 ட்ரில்லியன் சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரம் எங்களுக்கு பெரும் பெரும் நன்மையை தரும். உக்ரைன் போரிலிருந்து இழந்த இழப்புகளை எல்லாம் நாங்கள் சரி செய்து விடுவோம் என்பது போன்று அமெரிக்கா நம்புகின்றது. அதற்கு சவுதி கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் ஒத்துழைக்கிறார். ஆனால் ஒன்றையும் சொல்கிறார், எங்களுக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஒன்று வேணும். இதை நிர்பந்தப்படுத்தி கூட சவுதி கேட்கலாம். இங்கே வாருங்கள், மத்திய கிழக்கில் ஒரு சிறிய நாடு, வந்தேரிகளின் குடியேறிய நாடுதான் யூத நாடு. இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை. வளர்ச்சியை நோக்கி அவர்கள் முன்னேற வேண்டும். ஆனால் ஒரு சில நிலத்துண்டை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று கேட்பதற்கு ஏன் சவுதி நிர்பந்தப்படுத்தவில்லை? அப்ப தங்களால் வாழக்கூடிய நாடு, தங்களால் செழித்தாக ஜனநாயக மரபுகளுக்கு மீது மன்னராட்சி குழுமத்தை உருவாக்கி பல 100 லட்சம் கோடிகளை அமெரிக்காவுக்கு கொடுக்கிறீர்கள்.
ஆனால் இந்த எளிய மக்களுக்கான விடுதலையை ஏன் கேட்க மறுக்கிறீர்கள்? ஆனால் அவர்கள் பெறுகிறார்கள். நிச்சயமாக ஒரு நார்மலைசேஷான ஒரு ரிலேஷன்ஸ் இருக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் சவுதி வந்து ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ், அதாவது அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வந்து பஹ்ரைனோடும் சவுதி அரேபியாவோடும் இஸ்ரேலுக்கான இந்த உறவு. ஆனால் இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொல்வது நீங்கள் பலஸ்தீனத்தின் விடுதலையை சொல்கிறது. இதற்கு இடையில நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் உள்ள உறவை முதலாக அவர் பேசியிருக்கிறார். முதலாக யார் பேசியிருக்கிறார்? டொனால்ட் ட்ரம்ப் முகமது பின் சல்மானோடு. மிக ராஜ்யத்துறையினுடைய அமெரிக்கா தலைவர்கள் அனைவரும், நான் என்ன சொன்னேன், மேரியோ ரூபெல்லா அவரும் கூட சவுதி அரேபியாவோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஸ்டீவ் விட்காஃப் சவுதி அரேபியாவிற்கு விசிட் செய்ய போகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கு. ஸ்டீவ் விட்காஃப் தான் மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான ஆளுமை. அவர் சவுதி அரேபியாவுக்கு மட்டும் செல்லவில்லை, கசாவுக்கும் செல்ல போகிறார். காசாவில் எங்கே உட்கார்ந்து பேசுவாருங்கிறது தான் நமக்கு கேள்வி. காசாவில் எங்கேயுமே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. பாவம், அந்த மக்கள் பனியிலும் மலையிலும் வெளியே படுத்திருக்கிறாங்க. கல்லுகளுக்கு இடையில தான் படுத்து கிடக்கணும். ஸ்டீவ் விட்காஃப் போனால் மனசாட்சியை அவர்களுக்கு கடவுள் தான் நன்மையாக ஆக்கி தர வேண்டும். ஆக இவ்வளவு நாசமாக்கிட்டார்களே, இந்த யூதர்களுக்கு நம்ம எப்படி ஆதரவளிக்க வேண்டும் என்று கடவுள் அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பிரார்த்திக்க முடியும். ஸ்டீவ் விட்காஃப் கசாவில் சென்று பார்த்து காசாவினுடைய மக்களோடு அவர் முகமுகமாக உறவாடி அந்த நல்ல செய்தியை அமெரிக்காவுக்கு கொடுத்து யூதர்களை பற்றியும் யூதர்களுடைய ராட்சச மனநிலை குறித்தும், குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாஹூ, பென் கேவர், ஸ்ட்ரோமோஸ்டிச்சினுடைய கொடூரமான தனத்தை எல்லாம் உலகம் சிந்தித்தும் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அமைதி மண்டலமாக அது மாறுவதற்கு சவுதி என்ன செய்ய போகிறது என்றுதான் கேள்வி. நிச்சயமாக சவுதி போன்ற நாடுகளும், எகிப்து, கத்தார் போன்ற நாடுகளும், ஜோர்டான் போன்ற நாடுகளும் வலிமையாக இருக்கின்ற போது ஈரானுக்கு எதிராக மட்டும் காய் நகர்த்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது பெரிய திறமை அல்ல. ஆனால் இந்த மக்களுக்காக, எளிய மக்களுக்காக அமைதி தளமாக மாற்றுவார்களா? அமெரிக்கா அதற்கு டொனால்ட் ட்ரம்புடைய காலத்தில் ஒத்துழைக்குமா? எது வேண்டாலும் செய்வார் டொனால்ட் ட்ரம்ப். எப்பொழுது கூட உலக சரித்திரத்தில் கடும் போக்காளர்களாக யார் அறியப்பட்டார்களோ அவர்கள் தான் நல்லது செய்திருக்கிறார்கள். ஜோ பைடன் வந்து எந்த நன்மையும் செய்யவில்லை. ஜனநாயக கட்சி ஒரு இடதுசாரி கட்சி என்று சொல்ல அறியப்படுகிறது. ஆனாலும் இடதுசாரி சித்தாந்தத்தை அதிகம் மேலெடுப்பதாகவும், நம்பப்பட்டாலும் அதிக ஆயுதங்களை கொடுத்து மக்களை படுகொலை செய்த பங்கு டெமோக்ராட்டுக்கு தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஜோ பைடன் இன்றைக்கு சென்று விட்டார். அமெரிக்கா ஒன்றே அமெரிக்கா மக்களினுடைய வலதுசாரியாக அறியப்பட்டாலும் அவருடைய இந்த கடும் போக்குவாதத்தில் நன்மை கிடைக்கும் என்றுதான் நம்புகிறோம். அதற்கு சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது? இன்னும் பல செய்திகளோடு நாம் மீண்டும் கூட சந்திக்கின்றோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.